வணக்கம் நண்பர்களே. மலேசியாவுக்கு டூரிஸ்ட் விசாவில் அனுப்புகிற ஏஜென்ட்டுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கவுண்டர் செட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு வழிமுறையை பின்பற்றி ஏர்போர்ட்டில் உள்ளே அனுப்பிவிடுவாங்க. இந்தியன் ஏர்போர்ட்டில் எதுவுமே இருக்காது. இப்போ மலேசியா ஏர்போர்ட்டில் உள்ள நுழையிறப்போ இமிக்ரேஷனோட அந்த செக் இருக்கும். ஸோ அந்த செக்கிங்கில் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் போங்க, இந்த கவுண்டர் போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் போகிறப்போ பார்த்திங்கன்னா B5 போங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு சீல் வச்சு அப்படியே அனுப்பிவிட்டாரு. ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இது எப்படி என்ன பண்ணணும் அந்த ஆஃபீஸர் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு இந்த நாட்டுக்குள்ளே வரீங்க, டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க, அதுக்கடுத்து எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க, ரிட்டன் என்றைக்கு போகிறீங்க, இன்னும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. நம்மளை அப்படியே சீல் வச்சு அனுப்பி விட்ருவாங்க. இதுதான் கவுண்டர் செட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்டர் செட்டிங்கை யூஸ் பண்ணி தான் நிறைய பேரை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஏஜென்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இதை கடைசியாக அந்த லாஸ்ட் மந்த் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மலேசியா இமிக்ரேஷன் இதெல்லாம் செக் பண்ணி நிறைய ஆஃபீஸர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அப்படி அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட இதை தகுதி நீக்கம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஈடுபடுற ஆஃபீஸர்ஸுக்கு இனிமேல் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும். ஸோ கவுண்டர் செட்டிங்கில் அனுப்புகிறப்போ நிறைய பசங்க மாட்டியிருக்கிறாங்க. நம்ம கடந்த மாதங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏஜென்ட்டுங்க வேணும்னே அனுப்பிவிட்டு அவங்க இந்த கவுண்டர் போ அந்த கவுண்டர் போன்னு சொல்லிட்டுலாம் மாற்றி அனுப்பிவிட்டு கடைசியில் அவங்க மாட்டி திரும்ப இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்தால் பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்கள திரும்பவும் தாய்லாந்து வழியாக அனுப்பிவிட்றது இல்லீகலாக. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு சரியான வழிமுறையை பின்பற்றாமல் சரியான விசா எடுத்து கொடுக்காம இந்த மாதிரி ஈடுபடுற ஏஜென்ட்டுங்கனால தான் நிறைய பசங்க தவிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த வெளிநாட்டு வேலை என்ன சொல்கிறது தேடுற பசங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அவங்க எல்லாருமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் பர்மிட் விசால போங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நிறைய இந்த மாதிரி டூரிஸ்ட் விசால கூட்டு போய் அது அப்படியே ஏமாற்றி விட்டுட்டு வருது. மலேசியா, அதுக்கடுத்து துபாயிலையும் அப்படி நடக்குது, கத்தாரில் அப்படி நடக்குது, முக்கியமாக அர்மேனியாவில் நடக்குது. ஸோ இந்த 4 நாடுகள்லையுமே இந்த மாதிரி நடந்துருது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இது நடக்காது. பர்மிட்டில் எடுக்கணும்னா நம்ம மெடிக்கல் போடணும், விசா. அதாவது மலேசியாவை பொறுத்தளவு மெடிக்கல் போட்டுட்டு தான் பர்மிட் போட முடியும். இங்கேருந்து அங்கே போய் இங்கே அந்த விசாவுக்கு வந்துடும், டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் விசா. ஆனால் அங்கே போய் தான் அங்கே ஒரு மெடிக்கல் போட்டு அப்புறம் தான் பர்மிட்டே வரும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டூரிஸ்ட் விசாவில் மட்டும் யாருமே போகாதீங்க, பர்மிட் விசாவில் போங்க. நிறைய ஸ்கேமிங் ஒர்க் நடக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.